ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல் சாராஸ் ஹோம்லி டிஷ்ஷஸ். இன்றைக்கி நம்ம ஒரு நாட்டுக்கோழி குழம்பு கிராமத்து ஸ்டைலில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 kg நாட்டுக்கோழி எடுத்து க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க. அதில் 5லேருந்து 10 வரமிளகா எடுத்து போட்டுருக்கேன். நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு வரமிளகா போட்டுக்கோங்க. நான் சோம்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகு ஒரு 10-15 எடுத்துக்கோங்க. வரமல்லி ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சீரகம் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம காஞ்ச மிளகாவையும் பெப்பர் மட்டும்தான் இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல காரம் இருக்கிற மிளகான்னா கம்மியாக போடுங்க, இல்லைன்னா கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லெண்ணெயில் தான் நான் இது இப்போ வதக்கிட்டு இருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், அதோட நம்ம கொஞ்சம் வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிடலாம். ரொம்ப நைஸாக வதங்கணும் தேவையில்லை. இது நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம். நார்மலாக எல்லோரும் செய்கிற குழம்புலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. எல்லோரும் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப செட்டிலான டேஸ்ட்டாக இருக்கும். ஊரில் எல்லாம் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு குழம்பு கிடைக்கும். இப்போ இல்லை, இப்போ எல்லோரும் அதே மாதிரி தான் செய்கிறாங்க. கொஞ்சம் கல்லுப்பு நான் சேர்த்துக்கிறேன். இதோட ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ நம்ம இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு நம்ம இதை அரைச்சி எடுக்கணும் பேஸ்ட்டாக. ரொம்ப மையாக அரைக்கணும் தேவையில்லை, கொஞ்சம் குறைன்னு அரைச்சாலும் நம்மளுக்கு போதும். இது நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மாற்றினதுக்கப்புறம் இதே சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இது ஆறுனதுக்கப்புறம் நமக்கு அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இந்த சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். சட்டி நல்லா சூடாக தான் இருக்குது. ஆல்ரெடி நம்ம அடுப்பில் இருக்கிற இதுதானால கொஞ்சம் கறிவேப்பிலை எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டாக தான் இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கறிவேப்பிலை பாதி வெங்காயம் நம்ம அதில் சேர்த்துட்டோம். இப்போது மீதி இருக்கிற வெங்காயத்தை எடுத்து இந்த இதில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிறதுக்கு வேணால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவி இட்லி, தோசை, கறி தோசை, இடியாப்பம் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சின்னதாக ஒரு தக்காளி மட்டும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். நிறைய தக்காளி எல்லாம் தேவையில்லை. தக்காளி அவாய்ட் பண்ண கூட நம்ம நல்லா தான் இருக்குது இந்த கிரேவி. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் இதில் சேர்த்துக்கலாம். நிறைய மசாலா எல்லாம் சேர்க்காம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கோழி கறி. நம்ம ஒரு நல்ல மூடி வச்சிடலாம். தண்ணியெல்லாம் வேண்டாம், இதிலிருந்தே தண்ணி நம்மளுக்கு வந்துடும். இப்போ ஒரு 1/2 குக் ஆயிடுச்சு சிக்கன். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் கறி தான் இது. டேஸ்ட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. உப்பெல்லாம் பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில்.
அருமையான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. காரம் உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சம் பெப்பர் தூள் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம நாட்டுக்கோழி குழம்பு வில்லேஜ் ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் ஒரு வாட்டி வீட்டில் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த சிக்கன் கிரேவி எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாட்டா, பை பை, டேக் கேர்.